டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆர்டிபிஎம்எஸில் அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னாக்க ரிட்டர்ன் பண்ணும். சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தேன் அப்படின்னாக்க மல்டிபிள் ரோ காலம்னுடைய வேல்யூஸை வந்து பேஸ் பண்ணி சிங்கிள் மதிப்பை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கணக்கிட்டு அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க புக்கில் பார்த்தா அப்படின்னாக்க ஒரு காலேஜின்ற டேபிளில் மை ஐடின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டிஜர் வேல்யூவாக எடுத்துக்க சொல்கிறாங்க, இன்டிஜர் காலமாக எடுத்துக்க சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த ரோ டேட்டாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஃபெச் பண்ணி பார்க்குறாங்க. செலக்ட் மை ஐடி ஃப்ரம் காலேஜ்லேருந்து மை ஐடியை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மை ஐடி டேட்டாஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க என்னென்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆவரேஜ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், ஸ்டாண்டர்ட், சம், வேரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம சிலபஸில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம எப்படி வந்து எஸ்கியூஎல் சர்வரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போது பார்க்கலாம். சரிங்களா? MySQL ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டெமோ பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்க ப்ரீவியஸாகவே லோட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அது என்ன டேபிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்டூடெண்ட் டேபிள். இதுதான் சாம்பிள் டேட்டா, நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான சாம்பிள் டேட்டா. சரிங்களா? என்ன இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர், நேம், சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, சப்ஜெக்ட் 5, சப்ஜெக்ட் 6. ஸோ அதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னாக்க ஃப்ரீ டிஃபைன்டாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம லோட் பண்ணி வச்சிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஆவரேஜ் ஆஃப் சம் காலம்னுடைய வேல்யூ. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஆவரேஜ் மை ஐடிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆவரேஜ் ஃபஸ்ட்டு மார்க்கு, ஆவரேஜ் ஃபஸ்ட்டு காலம் மார்க்கு. இதில் ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு காலம் சப்ஜெக்ட் 1ல் இருக்கிற ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்க ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க செலக்ட் ஸ்டார் ஆவரேஜ் தானே ஏவிஜி ஆஃப் SUB1 ஃப்ரம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் என்ன டேபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். சரிங்களா? செமிகோலன் என்டர். ஸோ பாருங்க, ஆவரேஜ் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டினுடைய ஆவரேஜ் வேல்யூவை வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்தாச்சு. ஸோ ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏவிஜி ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சப்போஸ் அடுத்து இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்து இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட்டுன்றது என்ன ஆகும் அப்படின்னா எத்தனை ரோ இருக்குது, அதாவது அந்த டேபிள்குள்ளே எவ்வளோ மதிப்புகள் இருக்குது அப்படின்ட்டு எண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இதில் ரோவை கவுண்ட் பண்ணுறதுக்கான கோடிங் எழுதுகிறேன். அதே தான் செலக்ட் கவுண்ட், COUNT
கவுண்ட் என்டர். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 52 ரோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இருக்குது. 52 ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க 52. ஸோ 52 ரோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்குது அந்த டேபிள்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்குள்ளே 52 ரோஸ் இருக்குது. அதுதான் கவுண்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட்டுன்ற ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எத்தனை டேட்டாஸ் இருக்குது, எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் ரிசல்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் வேல்யூவாக வருது. ரைட், சிங்கிள் வேல்யூ. இதுவும் சிங்கிள் வேல்யூ, இதுவும் சிங்கிள் வேல்யூ. எதை பேஸ் பண்ணின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா மல்டிபிள் ரோஸை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னாக்க சிங்கிள் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரோ காலம்ஸ் பேஸ் பண்ணி அது ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சிங்கிள் வேல்யூவாக வந்தது அப்படின்னா அது எல்லா ஃபங்க்ஷனுமே என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கவுண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம். ஸோ சப்ஜெக்ட் 1ல் என்ன மேக்ஸிமம் வேல்யூ, அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் என்டர். ஸோ சப்ஜெக்ட் 1னுடைய மேக்ஸிமம் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்க 98. இங்கே இருக்குல்ல இந்த டேட்டாஸ், இதில் இருக்கிற டேட்டாஸில் இருக்கிற வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 98. அதே பார்த்திங்க அப்படின்னாக்க மினிமம் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்க மினிமம் வேல்யூ ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்க 27. மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 27. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு சில அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க, சம் ஆஃப் வேல்யூஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சம் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ரோ வைஸ் பண்ணலாம், காலம் வைஸும் பண்ணலாம். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க சம் ஆஃப் கொடுத்து sum of subject value. ஸோ சப்ஜெக்ட் 1னுடைய டோட்டல் மார்க்னுடைய சம் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 3391. ஸோ இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் வேல்யூ ஃபுல் வேல்யூஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னாக்க டோட்டல் பண்ணி கொடுத்துரும். ஸோ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு டோட்டல் மாதிரி வேணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம், டோட்டலும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதில் டோட்டல் வர மாதிரி ரோல் நம்பர் ப்ளஸ் டோட்டல் வர மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பண்ணலாம். ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா காலம் பேர் வந்து காலம் நேம் ஏ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பேஸ் 30 ஏ நம்பர் கமா கவுண்ட்டு சம். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து சம் SUM சம் ஆஃப் சப்ஜெக்ட் 1 ப்ளஸ் SUB2. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க கவுண்ட் வேல்யூ பாருங்கள், சப்ஜெக்டில் இருக்கிற, அதாவது சப்ஜெக்ட் 1ல் இருக்கிறதும் சப்ஜெக்ட் 2ல் இருக்கிற எல்லா கவுண்ட் வேல்யூவும் என்ன ஆச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க யூஸும் பண்ணிக்கலாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியிங் டேட்டா டேபிள். கொரியிங் டேபிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டேபிள்குள்ளே இருக்கிற வேல்யூஸை எடுத்து பார்க்குறது. கொரியிங் டேட்டான்றது என்னென்னா டேபிள்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்மளுக்கு ஏத்தாப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க கொரியிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதுக்கு ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ், கீ டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கீ டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க டிஸ்டிங்க்ட், குரூப் பை,
ஹேவிங், ஆர்டர் பை, அசெண்டிங், டிசெண்டிங். ஸோ இந்த கீ டேர்ம்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது, அதனுடைய ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டிங்க்ட்ன்ற கீவேர்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டேபிளில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு ஒன்லி கரெக்டான சிங்கிள் ரோ வேல்யூஸ் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஆல்ரெடி எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம்ல, இதில் ஒரு சில வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரிப்பீட் ஆகிருக்கு. இது பாருங்கள், கோபாலகிருஷ்ணன் கேன் இருக்குது, கோபாலகிருஷ்ணன் கேன் இருக்குது. ஸோ இங்கே ராகவன் இருக்குது, சித்ரா இருக்குது. ஸோ ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த ரிப்பீட்டடான டேட்டாஸை விட்டுட்டு எடுத்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூஸ் வந்து ஒரு தடவை வந்தால் போதும், செகண்ட் டைம் வர வேல்யூ வரக்கூடாது அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூ, அதாவது யூனிக்யூ வேல்யூவை நீங்கள் வந்து பெச் பண்ணி பார்க்கணும், எடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்காக யூஸ் பண்ணுற கீ டேர்ம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டிஸ்டிங்க்ட். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் பைன்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த குரூப் பை வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டோட்டல் 6 சப்ஜெக்டினுடைய டோட்டலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உன்னுடைய ரோல் நம்பரோ அல்லது அப்ளிகேஷன். இங்கே எக்ஸாம்பிள் வந்து ஏபி நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க 6 சப்ஜெக்ட்டுக்கும் டேட்டாஸ் வந்து டோட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்க, பேஸ்ட் ஆன் ஒரு பர்டிகுலர் வேல்யூ நீங்கள் பெச் பண்ணுற வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்க அதை பேஸ் பண்ணி குரூப் ஆகும். குரூப்பாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க குரூப் பை. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஹேவிங் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க, ஹேவிங்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கிளாஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க, இருக்குதா, அடுத்த டேபிளில் இருக்கா, கம்பேரிசனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம இந்த ஹேவிங்ன்றதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆர்டர் பைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு குரூப் ஆஃப் டேட்டாஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரோல் நம்பர் வைஸ் எடு, இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் எடு, இல்லை மார்க் ஹையஸ்ட்டோ அவங்கள வச்சு அசெண்டிங் டிசெண்டிங்கில் எடு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பெச் பண்ணி எடுக்கிற வேல்யூஸை வந்து ஆர்டர் வைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆர்டர் வைஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. சரிங்களா? ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒரு கொரி எழுத போகிறோம். அதாவது இதெல்லாம் பார்த்துட்டோம், இருந்தாலும் இந்த சிலபஸில் அகெயின் கவர் ஆகிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? சிம்பிள் கொரி எப்படி எழுதுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்து பார்க்கறதுக்கான கொரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா select ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். டேபிள் நேம் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். சரிங்களா? செமிகோலன் என்டர். ஸோ பாருங்கள், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னாச்சு அப்படின்னாக்க பெச் பண்ணி கொடுத்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ பாருங்கள், டூப்ளிகேஷன்ஸ் வருது இருக்கா? கோபாலகிருஷ்ணன், ராகவன், சித்ரா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் 2 தடவை வருது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க டிஸ்டிங்க்ன்ற கீவேர்டு, அந்த செலக்ட்லே டிஸ்டிங்க்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க செலக்ட்லே டிஸ்டிங்க்ட் டிஸ்டிங்க்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க சேம் வேல்யூ தான். இங்கே எவ்வளோ ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், 49. இங்கே என்ன ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க 52. ஏன்னா 3 வேல்யூஸ் வந்து டூப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை விட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பெச் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் வேல்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் யூனிக்யூ வேல்யூஸ் வேணும் அப்படின்னாக்க அதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டிஸ்டிங்க்ட். சரிங்களா? டிஸ்டிங்க்ட் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க டிஸ்டிங்க்ட் பார்த்துட்டோம், ஆல்ன்றது வந்து ஸ்டார் போட்டும் பார்த்துட்டோம். சரிங்களா?
அதான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்னு வச்சுருக்கோம் எக்ஸாம்பிளில். சரிங்களா? பர்டிகுலராக ஒரு காலம் மட்டும் அல்லது ஒரு ஒன் ஆர் மோர் காலம்ஸ் உங்களுக்கு வேணுன்ற காலம் மட்டும் வேணும்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எடுத்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா செலக்ட் ஓகேவா, அதில் இருக்க சீரியல் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், அவனுடைய நேம், அவனுடைய சப்ஜெக்ட் 6னுடைய மார்க் மட்டும் வேணும். சரிங்களா? ஃப்ரம் STUDENT ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பெச் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் நம்பர், நேமு, ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் 6. ஸோ அந்த வேல்யூ மட்டும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸ்பெச் ஆகி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு காலம் அல்லது ஒன் ஆர் மோர் காலம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல செலக்ட் நேம் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமான கேசஸ் வேர் கிளாஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு டேபிள்லேருந்து குறிப்பிட்ட ரோக்களை நீ வந்து பெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்க வேர் கிளாஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க சேம் தான், இதிலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர் கொடுத்துட்டு அப்ளிகேஷன்ஸ் நம்பர் பிட்வீன், ஸோ இதுக்குள்ளே வேணும் அப்படின்னாக்க கொடுக்கலாம். அல்லது மார்க், சப்ஜெக்ட் மார்க்கு 6 மார்க்கு, 6ல் கிரேட்டர் தென் 50 எடுத்தவங்கெல்லாம் யார், இல்லை கிரேட்டர் தென் 70 எடுத்தவங்கெல்லாம் யார் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, வேர் சப்ஜெக்ட் 6 greater than 70 செமிகோலன் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா 70க்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி குறிப்பிட்ட காலமோ அல்லது ஆல் காலம்ஸோ நீங்கள் பெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க வேர் கிளாஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு டேபிள்லேருந்து நீங்கள் ஒரு வேல்யூஸை பெச் பண்ணி எடுக்கும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வேர் கிளாஸ் முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க வேர் கிளாஸ் அடுத்தது அதுதான் சொல்லியிருக்காங்க, ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு பர்டிகுலர் ரெஜிஸ்டர் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பர்டிகுலர் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வேர் கிளாஸில் கொடுத்துக்கலாம். வேர் APO ஈக்குவல் டு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ பாருங்கள், நவீன் சங்கர், இவனுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் கொடுத்தேன், நவீன் சங்கர் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொரியிங் டேட்டா, அதாவது டேபிளுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை எடுத்து பார்க்குறதுக்கான பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொரியிங் டேட்டா. ஸோ அதில் வந்து வேர் கிளாஸஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ், அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வந்து குரூப் ஐ. ஸோ சரிங்களா? ஒரு பொதுவான விதிகளை பொறுத்து டேபிளில் உள்ள ரோக்களை குழுக்களாக பிரிக்க குரூப் பை கிளாஸ் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சம் யூஸ் பண்ணலாம், ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், மினிமம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இங்கே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க சேம் எக்ஸாம்பிள் தான், இதுக்கு முன்னே யூஸ் பண்ண சேம் எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெச் பண்ணி எடுத்துகிட்டு அது வேர் கேஸ் தான். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இந்த இடத்துல சம் ஆஃப் அதாவது அவனுடைய டோட்டலாக தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க எடுக்க போகிறேன். ஸோ சம் ஆஃப் சப்ஜெக்ட் 1 ப்ளஸ் சப்ஜெக்ட் 2 ப்ளஸ் சப்ஜெக்ட் 3 ப்ளஸ் சப்ஜெக்ட். சம் வந்து ப்ளஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமாவும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணி பாருங்கள். கமா SUB 5 + SUB 6, ஓகே, ப்ராக்கெட்டில் என்டர். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய டோட்டல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா 362. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்க பர்டிகுலராக இருக்கிற ஒருத்தங்களோட டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இது டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டல் பண்ணுறீங்களே, அல்லது எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு திங்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஆல் மார்க் இஸ் கிரேட்டர் தென், அதாவது சப்ஜெக்ட் 1 கிரேட்டர் தென் 70 எடுத்து இருக்கிறவங்களுடைய டோட்டல் மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க சப்ஜெக்ட் 1ல் 70ல் எடுத்தவன் யார், இல்லை சாரி அப்படி இல்லை, இது எக்ஸாம்பிள் தவிர எடுத்துட்டோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இங்கே இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கே குரூப் பை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வந்து தவறாக கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க குரூப் பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் GROUP பை AP நம்பர் செமிகுலன். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு முன்ன கொடுத்த எக்ஸாம்பிள்லையும் அதே தான், சேம் தான். குரூப் பை இல்லாமல் நம்ம கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல. சரிங்களா, கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல. அதுவாக என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க ரிசல்ட்டில் தவறாக நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்துருச்சு. ஃபஸ்ட் வேல்யூ கொடுத்துருச்சு, ஆனால் அந்த 6 சப்ஜெக்டினுடைய டோட்டல் மார்க்கு, அதாவது இதனுடைய டோட்டல் மார்க்கை வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்க ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருச்சு. ஸோ இந்த குரூப் பை யூஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்காது. ஸோ ரோல் நம்பரை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் 1ல் இருக்கிற 70 above இருக்கிற மார்க்ஸ் ஃபுல்லாகவே என்னாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. கரெக்டாக அது 70 above தான் எடுத்திருக்கா அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமா சப்ஜெக்ட் 1 கொடுத்துட்றேன். சரிங்களா, என்டர். ஸோ பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே சப்ஜெக்ட் 1 மார்க்ஸும் என்ன இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. எல்லாமே 70 above தான். சரிங்களா, அந்த வேர் கிளாஸில் குரூப் பை கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த குரூப் பையில் அப்ளிகேஷன் நம்பர் வைஸ் நம்ம குரூப் பை பண்ணிட்டோம். பட் ஆனால் குரூப் பை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஸ்மால் நம்பர், இது ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆர்டராக இல்லை, அதாவது நம்பர் வைஸ் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க குரூப் பைலேயே நீங்கள் இன்னொரு கிளாஸும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் பை அப்ளிகேஷன் நம்பர் ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்டர் பை என்ன AP நம்பர் நம்பர் செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த ரிசல்ட்டில் பாருங்கள் கரெக்டாக ஆர்டராக நம்பர் வைஸ் ஆர்டராக என்ன ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்டர் இல்லாமல் அரேஞ்ச் ஆகிருக்கு. சரியா, குரூப் பை வேல்யூவை ஆர்டர் அரேஞ்ச் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக நம்பர் வைஸ் அரேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் ஆர்டர் பை கிளாஸ் வந்து எய்தர் அசெண்டிங் அல்லது டிசெண்டிங். ஸோ அசெண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ டிசெண்டிங் வேணும் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் செமிகோலன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா DESC செமிகோலன் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு பெச் பண்ணி கொடுக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்டராக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொரியிங் பண்ணும்போது
டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கொரியிங் டேட்டாவில் உள்ள கிளாஸஸ். என்னென்ன கிளாஸஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க என்னென்ன பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொரியிங் டேட்டாவில் டிஸ்டிங்க்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குரூப் பை பார்த்தோம், வேர் கிளாஸ் பார்த்தோம், ஆர்டர் பை பார்த்துருக்கோம், ஆர்டர் பையில் அசெண்டிங் டிசெண்டிங் பார்த்துட்டோம். சரிங்களா. நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹேவிங் கிளாஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சரிங்களா. அந்த ஹேவிங் கிளாஸை யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத இனி வரும் கிளாஸஸில் நான் வந்து பார்த்தேன்னா இல்லைன்னா இதிலே கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 25 minutes ஆயிடுச்சு இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஓகே, இதில் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்க ஹேவிங் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேவிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இதே எக்ஸாம்பிளில் ஜஸ்ட்டு சேம் எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா. சென்ட் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எஸ்கியூஎல் சர்வர். ஸோ கொரிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வேர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. வேர் கிளாஸ் யூஸ் பண்ணாததுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல குரூப் பை GROUP குரூப் பை எதை பேஸ் பண்ணினா அப்ளிகேஷன் நம்பர். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஹேவிங் அதாவது ஹேவிங் சப்ஜெக்ட் 1 greater than 70 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ சப்ஜெக்ட் 1ல் யாரெல்லாம் 70 above எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய டோட்டல் நேம் அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ஃபெச் பண்ணி நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இதை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க ஹேவிங்ன்றது ஜஸ்ட் லைக் ஏ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் மாதிரியே தான். சேம் ஈக்குவல் டு சொல்கிறீங்களே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேவிங் அந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு கொரியிங் டேட்டா அப்படின்னு பார்த்தோம். ஸோ கொரியிங் டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பார்த்தோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்க டிஸ்டிங்க்ட், வேர், நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பை, ஹேவிங் அண்ட் குரூப் பை. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் நம்ம பார்த்தோம் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க சப்கொரிஸ். ஸோ சப்கொரிஸ்னால் என்ன, அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம், அதில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலோட நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கவுன்சிலருக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.